நண்பர்களே வணக்கம். நமது சினிமா துறையிலையும் இப்போ போதைப் பொருள் பழக்கம் கடுமையான அளவில் ஊடுருவி இருக்குது. முன்பெல்லாம் சினிமாக்காரன் மது அடிப்பாங்க, பாரில் இருப்பான், குடித்து கெட்டு போயிடுவான்னு தான் மிக விஷயமாக பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. அந்த காலத்துலலாம் மதுவால் அழிந்த பல சினிமா நடிகர்கள் உண்டு. பல பேர் குடிச்சே வாழ்க்கை அழிச்சிருக்காங்க. பிரபலமாக இருந்து பெரிய உச்சத்தில் இருந்தவங்களாம் குடிச்சு அழிஞ்சிருக்காங்க. அதை பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் சந்திரபாபுவை பற்றி சொல்லுவாங்க, அது சுருளிராஜனை பற்றி சொல்லுவாங்க. இவர்களெல்லாம் மதுவின் ஆதிக்கத்தால் வாழ்க்கை இழந்தவர்கள், உயிரை இழந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு வடநாட்டில் ஹிந்தி ஃபீல்ட்லேயும், ஆந்திரா தெலுங்கு திரையுலகத்திலையும், கர்நாடக திரையுலகத்தில் மட்டுமே இருந்து வந்த போதைப் பொருள் வழக்கம், அதாவது போதை மாஃபியா ஹாலிவுட் படங்கள், பாலிவுட் படங்களில் கடுமையான அளவு ஊடுருவி இருக்கும். ஏன்னா பெரிய மாஃபியா தான் அந்த திரை உலகத்தையே இயக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அது உள்ளார எந்த விதமான ஃபங்க்ஷன் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதில் போதைப் பொருள் ஊடுருவி இருக்கும். எல்லாருக்கிட்டையும் அது போய் சேர்க்குற வேலையை அந்த மாஃபியா கும்பல் செய்யும். அதில் மிகப்பெரிய சினிமா பிரபலங்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்படி தான் நமது ஷாருக்கானோட மகனும் ஒரு பார்ட்டியில் மாட்டி அது வழக்காகி சிறைக்கு சென்று அதன் பிறகு வெளியானார். இது பாலிவுட்டில் நடந்துச்சு. அதன் பிறகு கர்நாடகா திரையுலகத்தில் பார்த்திங்கன்னாலும் நடிகைகள், பெரிய நடிகைகள்லாம் மாட்டி அவங்களும் வெளியே வந்திருக்காங்க. அதுமாரி ஆந்திரா திரையுலகம் இருந்துச்சு. இன்றைக்கி தமிழ் திரையுலகத்தில் இதுபோல் கலாச்சாரம் இல்லை, மது கலாச்சாரம் தான் இருக்குது, மது விருந்து தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலத்தில் இன்றைக்கு சமீபத்தில் மன்சூர் அலிகான் மகன் கைது. அதுக்கு முன்னாடி ஒரு துணை நடிகை, உதவி இயக்குனர், இப்படிலாம் ஒரு ஆளாக அந்த வழக்கில் மாட்டுறாங்க. இப்போ அந்த வழக்கில் மாட்டும்போது தான் தெரிய வருது, தமிழ் திரையுலகத்துலேயும் இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குன்னு. சரி, ஊடுருவி இருக்குது, இது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா இதை தீவிரமாக காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் இந்த தீவிரத்தை நிச்சயமாக குறைக்க முடியும். நடவடிக்கை எடுப்பதன் மூலம் போதைப்பொருள் ஊடுருவை தடுக்க முடியும். சினிமா உலகத்தில் போதைப்பொருள் ஊடுருவினாலே அது பொதுமக்களுக்கு எளிதாக போய் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகிடும். ஏன்னா திரை பிரபலங்களை நாம் பெரிய ஹீரோவாகவும் கடவுளாகவும் பார்க்குறோம். அவங்க இந்த பழக்கத்துக்கு ஆட்படுறாங்க அப்படின்னா அது சுலபமாக ரசிகனின் தாக்கும். ஏற்கனவே சினிமா பிரபலங்கள் சினிமாக்கள்லேயும் வெப்சீரிஸ்லேயும் எல்லா போதைப் பொருளுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரியான காட்சிகளில் சுலபமாக கேஷுவலாக எல்லாருமே நடிக்கிறாங்க. இது எந்த பெரிய விளைவை ஏற்படுத்துன்னு கவலைப்படாமல் நடிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த நம்ம நாட்டில் பொது வெளியில் மதுவோ புகையோ பிடிக்கக்கூடாதுனாலும் சினிமாவில் வர ஹீரோ, ஹீரோயின், வில்லன் எல்லாருமே பொது வெளியில் மது அருந்திக்கிட்டு, பொது வெளியில் புகைப்பிடிச்சிக்கிட்டு, பொது வெளியில் போதைப் பொருள்களை மூக்கில் வைத்து உரிவது போலே எடுத்து காட்டுறாங்க. இதனால் என்ன ஆகுது, இதை பார்க்குற இளைஞர்கள், சிறுவர்கள் இது என்ன, இது ஆசையாக இருக்குன்னு ஒன்றே ஒரு ஆர்வத்தில் அது என்னன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஒருவன் சொல்கிற தவறான தகவல் அடிப்படையில் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு 12 பேர் சேர்ந்து ஒரு ரூமில் மாட்டுறாங்க. எல்லாருமே போதைப் பொருள் உபயோகப்படுத்துகிறாங்க. அவங்களை கைது பண்ணி கொண்டு வரும்போது பார்த்தா ஒவ்வொருக்கும் வயது வித்தியாசம் வேறாக இருக்குது. ஒரு கல்லூரி மாணவன், ஒரு 18 வயது குறைவான ஒரு பையன், அதன் பிறகு 60 வயது ஒருவர், 35 வயது ஒருவர், 40 வயது ஒருவர், பல்வேறுபட்ட வயது உடையவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கஞ்சா கூட்டாளிகள் என்று ஒரு புதிய கலாச்சாரம் உருவாகி அவர்கள் ஒரு ரூமில் எடுத்து இந்த மாதிரி செயல்படுறாங்க. இப்படி வெவ்வேறு வயதினர்கள் ஒன்று கூடி இந்த மாதிரி செய்யும்போது அடுத்தது அவங்க என்ன ஆகும்னா ஈஸியாக கொண்டு போய் குற்ற செயலில் ஈடுபட வச்சிடும். திரை உலகத்தில் இப்படி கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சதுன்னா அங்கே வன்முறை ஈஸியாக உள்ள நுழையும். போதையால் முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க சரக்கு வாங்கி கொடுத்து காரியம் சாதிச்சான்ட்டு. இப்போ ஈஸியாக கஞ்சா, மிகப்பெரிய போதைப் பொருட்கள், உயர்தரமான காஸ்ட்லியான பொருட்கள்லாம் கொடுத்து காரியம் சாதித்து அதன் பிறகு முடியாட்டினா வன்முறையை ஈஸியாக வரும். சினிமா துறையிலேருந்து நிச்சயமாக இந்த போதைப் பொருள் பழக்கத்தை ஒழிச்சே ஆகணும். இதில் அந்த மன்சூர் அலிகான் அவங்க பையன் அரெஸ்ட் ஆகும்போது அவர் ஒரு சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறார். அவர் பேசும்போதே தன் பையனுக்கு அறிவுரை கூறுவது போல் அவனை எப்படி நடந்துக்கணும், கஞ்சா குடித்தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதாவது வைத்து விற்றான்னு சொல்லலை, ஏன் இது செய்கிற, அதில் இதில் டாஸ்மாகில் போதை இல்லையா, இதுதான் போதையா, அதை விட இது பெரிய போதையா, இது டாஸ்மாகில் விற்றா தப்பு இல்லையா, டாஸ்மாகில் குடித்தா தப்பு இல்லையா, இது குடித்தா தப்பா அப்படின்னு அவர் புலம்புறார்.
தான் பையன் தவறு செய்துட்டான் அப்படிங்கிறதுக்கும் தெரியுது. அதே சமயத்தில் ஒரு தகப்பனா அவர் புலம்புறார். அவர் என்ன செஞ்சிருக்கார் தவறு? தான் பையனை சரியாக வளர்க்கலை. தான் பையனை சரியாக வளர்க்காம அவன் போதைப் பொருளை உபயோகப்படுத்துறது அவனே வீடியோ எடுத்து அவனே வச்சுருக்கிறத வச்சு தான் போலீஸ் அவனை அரெஸ்ட்டு பண்ணுது. அந்த விஷயத்தை கூட அவர் மறந்துடுறார். அவர் தான் பையன் கைதாகிடுறான், உடனே ரிலீஸ் ஆகிடுவோன்னு நினைக்கிறாரு. அதனால் பக்குவமாக பையனுக்கு அறிவுரை சொல்கிறார். கஞ்சாவை குடித்தான் அவ்வளோதான், அதை தாண்டி போகாத அப்படின்ற மாதிரி. யாரோ ஒருத்தன் வச்சுருந்தான், ஃபோன் நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னு பேசுகிறது. அதன் பிறகு அவனுக்கு பெயில் கிடைக்கலன்னொடனே அவர் அதிகமாக பேச ஆரம்பிச்சிடறாரு. எளியவங்கிறதுனால வழக்கு போடுறாங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே போதைப் பொருள் உபயோகப்படுத்தினா வழக்கு போட தான் செய்வாங்க. ஏன்னா வழக்கை இன்னும் தீவிரப்படுத்தணும். இந்தமாரி வியாபாரத்தை நிச்சயமாக தடுக்கணும். சினிமா திரையுலகம் நல்லா இருக்கணும்னா அவங்களே திரைப்பட உலகினரே ஒன்று கூடி சினிமா துறையிலேயோ இல்லை பார்ட்டிகள்லேயோ இந்தமாரி போதைப் பொருள்கள்லாம் உள்ளே விடாமல் தடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்குது. அப்போ தான் இந்த எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். சினிமா துறையும் நல்லாயிருக்கும். இந்த தமிழக மக்களும் நாடும் நல்லா இருக்கணும்னா இந்த போதைப் பொருளை நிச்சயமாக முழுமையாக ஒழித்தே ஆக வேண்டும். நன்றி.